ஸோ ஹாய் சத்யா வாசகன் ஹாய்ப்பா. ஸோ எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாருக்குமே கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா கிளாஸை? ஹாய் ஜெகன், ஹாய் கோமலதா. ஓகே, கோமலதா ஸ்ரீ ஸ்டடி வித் ஏகே ஆகாஷ் யூனிவர்ஸ். எஸ் ஜெகன், ஞாபகம் இருக்கு. ஓகேவா? ஸோ வேறு ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சில ஸ்கூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12th போர்ஷன்ஸ் கொஞ்சம் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. சில ஸ்கூலில் வந்து வால்யூம் 1 மட்டும், இல்லை வால்யூம் 2 மட்டும். ஸோ உங்கள் ஸ்கூல்லலாம் எப்படி வந்துட்டு சொல்லியிருக்காங்க? ஜெகன், ஹர்ஷினியா உங்கள் பேர்? எனக்கு கன்ஃபார்மாக தெரில, பட் ஹர்ஷினின்னு நினைக்கிறேன். கரெக்டாக? எஸ். ஹாய் தஹீனா. ஓகே, ஸோ என்ன உங்கள் ஸ்கூலில் என்ன போர்ஷன் சொல்லியிருக்காங்கப்பா? நம்மளுக்கு வந்து வால்யூம் 1 சொல்லியிருக்காங்களா, வால்யூம் 2 சொல்லியிருக்காங்களா, இல்லை 2 வால்யூமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு சொல்லியிருக்காங்களா? எஸ், அப்படியே உங்கள் போர்ஷன்ஸை மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணுறீங்களா? ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸ். எஸ், ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸ். ரெண்டு வால்யூமே கம்ப்ளீட்டாக தான். ஸோ 12th ஃபிசிக்ஸ் எல்லாம் இல்லை, ஃபுல்லாகவே 11th ஃபிசிக்ஸ் தானா? ஓகே, சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம், ஸ்ட்ராட்டஜி எப்படி, இன்னிலேருந்து இந்த அடுத்த வர 10 days என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கிளியரா? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் டேட். நம்மளுக்கு எக்ஸாம் எப்போ? December 15, கரெக்டாக? ஸோ இன்னிலேருந்து கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 10 days இருக்குது. 29, 30 நான் சேர்க்கலை. சரியா? ஸோ 1லேருந்து 10 வரைக்கும், அதுலேயும் வந்து 9, 8 விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 7 days தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 7 days. ஓகே, 7 daysல நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஓகே 5 hours செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். 5 hours செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ இதில் இங்கிலீஷ் தமிழ் இன்க்ளூட் பண்ணாதீங்க. 5 hours ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, சிஎஸ் மட்டும்தான். ஓகே, சிஎஸ் கூட இன்க்ளூட் பண்ண தேவையில்ல. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் மட்டும்தான். சரியா? அதுலேயும் ஃபிசிக்ஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியான டைம். ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரியா? ஸோ மேத்ஸ்க்கு ஒரு 2 hours, 1.5 hours, 1.5 hours. சரியா? ஸோ இப்படி பிரித்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 2 நாள் ஃபிசிக்ஸ் படிக்கலாம், 2 நாள் மேத்ஸ் படிக்கலாம். ஸோ அதுவும் உங்கள் விஷ் தான். ஓகே, கிளியர்? என்ன பிரச்சனைனா ஒரே ஸ்ட்ரெச்சாக ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி பிரித்து படிக்கலாம். ஓகேவா? படிக்கலன்னா எழுத முடியாது தான் ஹர்ஷினி, பட் சிஎஸ்க்கு நம்மளுக்கு 1 day லீவ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த லீவில் கூட எனக்கு தெரிஞ்சு உங்களால் படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே என்ன மேம் பண்ணுறது, என்ன படிக்கிறது? ஃபிசிக்ஸில் எனக்கு வந்து இந்த சாட்டர்டே சண்டே ஏதாவது படிக்க கொடுங்க. நான் ஏதாவது படிக்கிறேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து, சரியா, ஃபிசிக்ஸ் ஓகே 2 சாப்டர் தரேன். ஓகே, ஸோ 2 சாப்டர் என்னென்ன அப்படின்னா சாப்டர் 1ம் சாப்டர் 9 ரெண்டுமே ஈஸியான சாப்டர் தான். ஸோ இந்த 2 சாப்டரை வந்துட்டு இப்போது இந்த சாட்டர்டே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது சாப்டர் 2, 3, 4 3 சாப்டர் வால்யூம் 1 தான். வால்யூம் 1 மட்டும் படித்தாலே நம்மளால் ஒரு 5 மார்க் வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ 2, 3, 4 வந்து சண்டேக்கான டார்கெட் ஃபிசிக்ஸில். நோட் பண்ணியாச்சா? எஸ், நோட் பண்ணியாச்சாப்பா? இதில் எதாவது டவுட் இருக்கா? ஸோ ஃபிசிக்ஸ் என்ன பண்ணணும்? சண்டே வந்து சாப்டர் 2, 3, 4 அண்ட் சாட்டர்டே வந்து 1, 4, 1, 9. கிளியர்? கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் நான் டார்கெட் தரேன். ஓகே, எஸ், இது கிளியராக எல்லாத்துக்கும்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
வில் ஐ ஏபிள் டு கெட் குட் மார்க்ஸ் இன் ஹாஃப் இயர்லி. நம்மளுக்கே நிறையா செல்ஃப் டவுட் இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் இல்லைனாலுமே நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னா அந்த நல்லா படிக்கிற நேமை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்போம், கரெக்டாக? ஸோ ஒரு சிலருமே நல்லா படிக்காதவங்களுமே நம்ம இந்த ஹாஃப் இயர்லியில் நல்ல மார்க் தான் எடுத்துடலாமே, எடுத்தால் என்ன அப்படின்னு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போது நீங்கள் இன்னிலேருந்து அந்த செல்ஃப் டவுட் உங்களை நீங்களே நான் நல்லா படிப்பேன் குவெஸ்டின் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி குவெஸ்டின் பண்ணாதீங்க, சரியா? நீங்கள் எப்போவுமே உங்களை குவெஸ்டின் பண்ணாதீங்க. எஸ் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும் அந்த மைண்ட் செட்டில் மட்டும் புக்கை எடுத்து படிக்க உட்காருங்க, ஓகேவா? சிஎஸ் படிக்கலைன்னா எழுத முடியாதா? கண்டிப்பாக வரும். சிஎஸ் படிக்கலைன்னா எழுத முடியாது தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுமே படிக்கலைன்னா எழுத முடியாது இல்லையா? பிரதீஷ் நிறையா டைம் எழுதி பாருங்கள். ரிவிஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்? ரிவிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரிவிஷன் டெரிவேஷன்ஸ் எல்லாமே மறந்து தான் போகும். நீங்கள் ரிவிஷனை இன்க்ரீஸ் பண்ணாதான் டெரிவேஷன் ஞாபகம் இருக்கும், சரியா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் டவுட் பண்ணுறது கம்மி பண்ணுங்கள், ஓகே? அதை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம நல்ல மார்க் எடுத்துருவோம், ஓகே? ஸோ நாளைக்கு படிக்கிறேன்ற ப்ரோகாஸ்டினேஷனும் பண்ணாதீங்க, ஓகே? ஸோ நாளைக்குன்னு சொல்கிறதுக்குள்ளே டிசம்பர் 10 ஹாஃப் இயர்லியும் வந்துடும். ஸோ நாளைக்குன்னு சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி படிக்க உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே புக்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் புக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகே? கிளியர்? ஸோ அதே மாதிரி ஹாஃப் இயர்லிக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் அண்ட் 3 மார்க், சரியா? ஆல்ரெடி வந்து நம்மளோட எஸ் ஹர்ஷினி கண்டிப்பாப்பா நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டெரிவேஷன் ஞாபகம் இருக்காது. ஸோ டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணும்? அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கில் அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கணும். அப்புறம் டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாமே டக்குன்னு ஞாபகம் வரணும், சரியா? ஸோ ஒரு டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஓகே இந்த டீட்டெயில் இந்த ஸ்டெப்ஸ்லாம் அது எப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி மண்டேல இருக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணும்போது தான். ஸோ ரிவிஷன் மஸ்ட், ஓகே? ஸோ வேர் டு ஸ்டார்ட் மேம்? நான் ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸ்க்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ நான் இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கட்டுமா அப்படின்னா நோ, சரியா? ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்க்கக்கூடாது. ப்ராப்ளம்ஸ் நான் வந்து சென்டம் எடுக்கணும் மேம், ப்ராப்ளம்ஸ்லேயும் நான் மார்க் விடக்கூடாதுன்னா 5 to 7 ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு பாருங்கள். அதை தாண்டி எதுவும் பார்க்காதீங்க. ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, எனக்கு ப்ராப்ளம்ஸில் தான் நான் இன்னும் படிக்கலாம், அதனால் 2.5 hours ப்ராப்ளம்ஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து 5 to 7 ப்ராப்ளம்ஸ் தான் ஒரு நாளைக்கே சால்வ் பண்ணணும். ப்ராப்ளமுக்கு 10 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சரியா? இப்போது எந்த சாப்டர்ஸ்லேருந்து மேம் நான் ஸ்டார்ட் பண்ணுறது என்னோட ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷனை, சரியா? ஸோ ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷனை எந்த சாப்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்கள் இதே ஃபார்மேட்டில் இதெல்லாம் ஹை வெயிட்டட் சாப்டரும் அதுலேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அதே ஃபார்மேட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஹாய் ஹர்ஷினி, சொல்லுங்கப்பா, என்ன டவுட்டு? எஸ், டவுட் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்? கிளியரா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா எந்த சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 அண்ட் சாப்டர் 1 வால்யூம் 1 ஃபஸ்ட்டு தரவாக முடிங்க, ஓகேவா? எஸ், அதுதான் ஹரிஷ்னி நான் சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தியரி மார்க்ஸ் 60 மார்க்ஸ் இருக்குது. இது ப்ராக்டிக்கல் வந்து ப்ராக்டிக்கல் 30 மார்க்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் 10 மார்க்குக்கு தான் கேட்பாங்க. நீங்கள் அந்த 10 மார்க்குக்கு இந்த 10 நாள் படிக்க போகிறீங்களா, இல்லை 60 மார்க்குக்கு இப்போ இருந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா, சரியா? கம்பல்சரி எவ்வளோ மார்க் கேட்குறாங்க? 2 மார்க் 3 மார்க் கேட்குறாங்க. 2 மார்க் 3 மார்க் ப்ரியாரிட்டி தர போகிறீங்களா, 60 மார்க்குக்கு ப்ரியாரிட்டி தர போகிறீங்களா, சரியா? ஸோ ப்ரியாரிட்டி தான் இங்கே முக்கியம். நான் ப்ராப்ளம்ஸை படிக்க வேணான்னு சொல்ல, ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிங்கன்னு சொல்கிறேன், சரியா? எஸ். ஸோ இப்போ அடுத்தது வால்யூம் 1ல் நீங்கள் இதெல்லாம் படிக்கிறக்கே உங்களுக்கு ஒரு 2 days தான் நீங்கள் வைக்கணும். 2 daysல நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணணும், சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வால்யூம் 2. ஸோ வால்யூம் 2ல் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்னு சொல்கிறேன், சரியா? சாப்டர் 8,
chapter 6, chapter 9, okay, அதுக்கப்புறம் 10, 11 and அதுக்கப்புறம் 8. 8ல எது இம்பார்ட்டன்ட்னா டீட்டெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 8th சாப்டர்லேருந்து நம்மளுக்கு டீட்டெயில் கண்டிப்பாக வரும். ஓகேவா? எஸ் ஹர்ஷினி, அதுதான் நான் சொல்கிறேன். கார்த்திகேயன், எஸ் கண்டிப்பாக. பட் ஏன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் அந்த டைலாக் சொல்கிறீங்கப்பா? சரியா? ஸோ கிளியர், எல்லாத்துக்குமே இது கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ப்ரியாரிட்டி? நம்ம ஆல்ரெடி படித்த வால்யூம் 1க்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வால்யூம் 2 பார்க்கலாம். ஓகே, கிளியர்? எஸ் கிளியரா? ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து லேட்டராக பாருங்கள். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 என்னோட ப்ரியாரிட்டி வால்யூம் 1. ஏன் வால்யூம் 1? ஏன்னா வால்யூம் 1 நம்ம நிறைய படிச்சிருக்கோம், கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வால்யூம் 1 படிச்சிங்க அப்படின்னா 30 மார்க்ஸ் கையில். ஓகே, 30 மார்க்ஸ் கையில். ஸோ எப்படி படிங்க? ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ், அடுத்தது 3 மார்க்ஸ், அடுத்தது 5 மார்க்ஸ், இந்த ஆர்டரில் படிங்க. சரியா? கிளியர்? ஏதாவது டவுட் இருக்காப்பா? எஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர் நான் சொல்லிட்டேன். சாப்டர் 3, 4, 5, 6, ஓகே, 2, அப்புறம் 8, 9 இதெல்லாம் மோஸ்ட் ப்ரையாரிட்டியான சாப்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஹாஃப் இயர்லி ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷால் வி ஸ்டார்ட்? எல்லோரும் மெசேஜ் போடுங்க, ஷால் வி ஸ்டார்ட்? எஸ், ஒரு ஃபயர் போடுங்கப்பா சாட்டில். ஹர்ஷினி, கிருஷ்ணவேணி, வருண் 246. ஸோ சாட்டில் ஒரு ஃபயர். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சாப்டர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கா? 2 மார்க்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு மறந்துருக்கும் இல்லையா? ஸோ 2 மார்க்ஸ் கொஞ்சம் ரீகால் பண்ணிடலாமா? இம்பார்ட்டன்ட் 2, 3, 5 மார்க்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட். ஜெகன், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஹர்ஷினி, இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஆப்பில் டெய்லியும் 2 ஹார்ஸ் லைவ் போயிட்டுருக்கு. ஃப்ரீ கைட் புக்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் சப்போர்ட், மென்டர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஆப்லேயே இருக்குப்பா. சால்வ்டு கிரியேட்டிவ் கொஷின், ஃபார்முலா ஷீட், சரியா? அப்புறம் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும், எக்ஸாம் கைடன்ஸ், எக்ஸாம் அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வேணும் இல்லையா? ஸோ மென்டர் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும், எக்ஸாம் அப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரியா? ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸை கேட்டுக்கலாம். ஸோ ஆல்சோ நம்மளோட ஆப்பில் 12th ரிவிஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, அதாவது 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th சாப்டர் 1 and 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அட்மிஷனுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு நம்பர். ஸோ 11th இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, ஓகேப்பா. ஸோ அடுத்தது சேம் அதே மாதிரி புக்ஸுமே நம்ம ஆப் நம்மளோட 100 earning புக்ஸ் அப்படின்னு க்ரோமில் அடிச்சிங்க அப்படின்னா புக்ஸுமே இருக்குது. நீங்கள் புக்ஸுமே வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 1 and சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆன்சர் ப்ரீஃப்லி கொஷின்ஸ். ஓகே, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி? என்னென்ன டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதை நம்ம பேஸ் குவான்டிட்டிஸ்னு சொல்லலாம். அடுத்தது டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்குது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஒன்று, டிரைவ்டு குவான்டிட்டி ஒன்று, சரியா? ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்குனா என்னப்பா? அவங்க தான் பேசிக் குவான்டிட்டி, சரியா? அவங்கள வேறு எந்த ஃபார்மேட்லேயும் நம்மளால் எழுத முடியாது, வேறு ஏதாவது டேர்ம்லேயும் எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்துனா லென்த்து தான், மாஸ்னா மாஸ் தான், டைம்னா டைம் தான். இவங்களை வந்து வேறு நம்ம இதை வச்சு டினோட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ த ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் கால்ட் ஆஸ் ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இது எல்லாமே இதோட எக்ஸாம்பிள் தான். ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா என்ன? நம்ம படித்தோம் இல்லையா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு தான் நம்ம அடுத்தது டிரைவ்டு குவான்டிட்டிஸ் எடுப்போம்.
ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்றது என்ன, வேறு எப்படியும் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனால் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு டிரைவ்டு குவான்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ த ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் கால்ட் as derived quantities. Example, area, volume, density, velocity, acceleration, force. Okay, so at the question போலாம், how will you measure the diameter of a moon using parallax method? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் மூன். ஓகே, இது மூனோட டயாமீட்டர். இங்கே நம்ம வந்து ஏர்த்தில் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஆங்கிள், மூனோட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணலாம், which is theta. Distance between the diameter of the earth to the diameter of the moon to earth வந்து capital D. சரியா? ஸோ capital D இதுதான் மூன். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, தீட்டா தான் கேட்குறாங்க. தீட்டா என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது, டி. அட்ஜசன்ட் சைடில் என்ன இருக்குது, டி. கரெக்டாக? அப்போ டயாமீட்டர் ஆஃப் த மூன் என்ன, தீட்டா டாட் டி. இதுதான் டயாமீட்டர் ஆஃப் மூனோட ஆன்சர். ஓகே, கிளியர்? கண்டிப்பாக ஹரிஷினி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தாலே நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகே, எஸ். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் அவ்வளோ. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட ரூல்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுகிற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இப்போது எனக்கு வந்து 18732 இருக்குது. இதில் எல்லாமே நான்-ஜீரோ டிஜிட்ஸா? அப்போ இவங்க எல்லாருமே சிக்னிஃபிகண்ட். அப்போ இங்கே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 5. அதே மாதிரி இங்கே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள், அப்போ 4. சரியா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தது ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அதாவது 2 நான்-ஜீரோ டிஜிட் எழுதி நடுவில் எத்தனை ஜீரோ வேணால் போடுங்க, எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான் சொல்கிறாங்க. அப்போ இதில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் எவ்வளோ எழுதுவீங்க, 1 2 3 4 5 6 7 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் 2008 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளோ, 4. சரியா? ஸோ இதே மாதிரி அடுத்தது, ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் த நான்-ஜீரோ டிஜிட் பட் டு த லெஃப்ட் வில் பி சிக்னிஃபிகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இந்த டிஜிட்டுக்கு லெஃப்டில் என்னென்ன இருக்கோ, அதாவது டெசிமலுக்கு லெஃப்டில் என்ன இருக்கோ எல்லாமே சிக்னிஃபிகண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ லெஃப்டில் எவ்வளோ இருக்குது, 3 4 5. ஸோ இதெல்லாமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஓகேவா? எஸ் ஹர்ஷினி, நான் ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சுப்பா, அதை ரெஃபர் பண்ணுங்கள், அதுவே மோர் தேன் இனஃப். சரியா? ஹாய் ஜஷ்பன், ஹாய் ஜஷ்ஹன், வர்ணிகா ஹாய். ஹை வெயிட்டட் சாப்டர் என்னென்னா 2 3 4 5 8 9 6. ஓகே, ஸோ அதே மாதிரி வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ்? டைமென்ஷனல் அனாலிசிஸோட சிக்னிஃபிகண்ட் என்னென்ன, ஓகேவா? அதாவது லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன. ஓகே, ஸோ என்னென்ன, இந்த மெத்தட், அதாவது டைமென்ஷனல் அனாலிசிஸ்னால் என்னது, எம்எல்டி, மாஸு, இப்படி எழுதுவோம் இல்லையா, மாஸ் லென்த் டைம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஓகே என்னால் ஒரு டைமென்ஷனல் லெஸ் கான்ஸ்டன்ஸை பற்றி பேச முடியல. அதாவது 1 2 பை எப்சிலான் இவங்களை பற்றி பேச முடியல. ஸோ திஸ் மெத்தட் கிவ்ஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் த டைமென்ஷனல் லெஸ் கான்ஸ்டன்ட் இந்த ஃபார்முலா லைக் 1 2 பை இ இவங்களை பற்றியெல்லாம் பேச முடியல. இன்னொன்று, இந்த டைமென்ஷன்ஸை வச்சு என்னால் ஒரு குவான்டிட்டி ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியான்னு சொல்ல முடியல. ஸோ this method cannot decide whether the given quantity is a scalar or vector. சரியா? எதுப்பா ஹர்ஷினி, ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சுப்பா. சரியா? நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்தது, திஸ் மெத்தட் இஸ் நாட் சூட்டபிள் டு டிரைவ்ட் ரிலேஷன்ஸ் இன்வால்விங் ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்பொனென்ஷியல் அண்ட் லாகரித்தமிக் ஃபங்க்ஷன். இந்த லாக் எடுப்போம் இல்லையா, லாக், எக்ஸ்பொனென்ஷியல், அப்புறம் சைன் திட்டா காஸ் திட்டா, இதெல்லாமே நான் வந்து இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணவே முடியல. அதை பற்றியும் இவங்க வந்துட்டு பெருசாக அந்த ரிலேஷன்ஸை பற்றி ஸ்டாண்டர்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. அதே மாதிரி எனக்கு 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு மேலே ஒரு டேர்மில் 3 ஃபிசிக்கல் ஒரு ஈக்குவேஷனில் 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டி மேலே இருந்துச்சுன்னா அப்போவும் என்னால் டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ண முடியல. இட் கேனாட் பி அப்ளைட் டு அன் ஈக்குவேஷன் இன்வால்விங் மோர் தேன் 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். கிளியர்? ஸோ இதுதான் டைமென்ஷனல் அனாலிசிஸோட லிமிட்டேஷன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? 3 மார்க். இந்த 3 மார்க் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது போகலாமாப்பா?
கிளியர்? ஸோ அடுத்தது போகலாமா? ஓகே ஓகே குட்பா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா டிஃபைன் ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி. ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி பற்றி கேட்குறாங்க. ப்ரிசிஷன் அப்படின்னா என்ன சொல்ல முடியுமா? ப்ரிசிஷன் அப்படின்னா, அக்யூரசி அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு அக்யூரசினா என்னன்னு சொல்லிடலாம். இப்போ வந்து என்னோட ஹைட்டு சரியா, இல்லைனா என்னோட வெயிட் வச்சுக்கலாம். என்னோட வெயிட் வந்து 50 kgs. ஓகே, இப்போது நான் இதை வந்து வேறு வேறு வெயிட் மிஷினில் எழுதுகிறேன். இதுதான் கரெக்டான வெயிட், கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ என் வெயிட்டை நான் வேறு வேறு வெயிட் மிஷின்ஸில் போய் எடுக்கிறேன். அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 50.2, 50.3, 50.4, 50.1, 49.9 இப்படி கிடைக்குது சரியா. பட் எங்கேயுமே இந்த கரெக்டான வெயிட் வந்து கிடைக்கல. பட் ஆனால் இந்த கரெக்டான வெயிட்டும் நான் எடுத்த வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் வருது. ஸோ இப்படி எனக்கு எல்லா வேல்யூஸும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. மெஷர்டு வேல்யூவில் இருந்து எல்லா வேல்யூஸும் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம அக்யூரசின்னு சொல்லுவோம் சரியா. த அக்யூரசி ஆஃப் அ மெஷர்மெண்ட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு க்ளோஸ் த மெஷர்டு வேல்யூ இஸ் டு த ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி. இது ட்ரூ வேல்யூ, இது மெஷர்டு வேல்யூ. ஸோ மெஷர்டு வேல்யூவும் ட்ரூ வேல்யூவும் எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு சொல்கிறது அக்யூரசி. கிளியர்? சொல்லுங்கப்பா. எஸ், ஆமாம், நீங்கள் வந்து இப்போது லேட்டாக தான் ரிசீவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியர்? ஸோ எக்ஸாம்பிள் இங்கே அவங்களே சொல்லியிருக்காங்க. த ட்ரூ வேல்யூ ஆஃப் சர்டன் லென்த், ஒரு லென்த்தோட ட்ரூ வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.678. பட் மெஷர் பண்ணும்போது என்னென்ன கிடைச்சிருக்கு? 3.6, 3.4, 3.5. இதெல்லாமே கொஞ்சம் நியரஸ்ட் வேல்யூ. ஸோ இதை தான் நம்ம அக்யூரசின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ப்ரிசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் precision tells us what the resolution or limit the physical quantity is measured. Precision அப்படின்றது ஒரு கரெக்டான வேல்யூவை உங்களுக்கு சொல்லும். If the measurement is precise, that does not necessarily mean that is accurate. ஸோ ஒரு மெஷர்மெண்ட் நான் எடுக்கிறேன், அது ப்ரிசைஸாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னா அது அக்யூரேட்டாகவும் இருக்குது அப்படின்றது சொல்ல முடியாது. However, if the measurement of is consistently accurate, it is precise. ப்ரிசைஸாக இருந்தால் அக்யூரேட்டுன்னு சொல்ல முடியாது. அக்யூரேட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ப்ரிசைஸாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு பில்டிங்கோட டெம்பரேச்சர், ஓகே, அதாவது பில்டிங்குள்ளேயும் பில்டிங் வெளியிலையும் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத எடுக்கிறேன். ஸோ பில்டிங்க்கு வெளியே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. அப்போ தெர்மோமீட்டர் வந்து அக்யூரேட்டாக சொல்லுது சரியா. இஃப் த தெர்மோமீட்டர் கன்சிஸ்டன்ட்லி ரெஜிஸ்டர்ஸ் த எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் இன் அ ரோ, தென் த தெர்மோமீட்டர் இஸ் ப்ரெசைஸ். திருப்பி நான் எடுக்கும் போது தெர்மோமீட்டரோட டெம்பரேச்சர் 40 டிகிரின்னு தான் காட்டுது அப்படின்னா அப்போ நான் இந்த தெர்மோமீட்டர் ப்ரிசைஸாக இருக்குது, கரெக்டான வேல்யூவை சொல்லுதுன்னு சொல்லுவோம் சரியா. கிளியர்? ஹாய் ஹர்ஷினி, சொல்லுங்கப்பா. கிளியரா? ஸோ இது எதாவது டவுட் இருக்கா? எஸ். ஸோ ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி புரிஞ்சிச்சா எல்லாத்துக்குமே? ஸோ நெக்ஸ்ட்டு கைனமேட்டிக்ஸ் போயிடலாமாப்பா. சாப்டர் 2 கைனமேட்டிக்ஸ். எஸ், ஓகே. ஸோ அடுத்தது வாட் இஸ் மீன் பை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன? ஓகே, ஸோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒரு ஒய் ஆக்சிஸ், இது ஒரு ஜெட் ஆக்சிஸ். ஸோ இதை வந்து நம்ம ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஆக்சிஸில் நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு கோஆர்டினேட்ஸ் என்ன சொல்லுவோம்? எக்ஸ், ஒய், செட். ஓகேவா? ஓகே ஹர்ஷினி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆப்ஜெக்ட், இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டோ இல்லை இந்த பாயிண்ட்டுக்கோ நம்ம ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை கொடுத்துருக்கோம். அதாவது நீ இங்கே தான் இருக்க, எக்ஸ் ஆக்சிஸ் உனக்கு இப்படி இருக்குது, ஒய் ஆக்சிஸ் உனக்கு இப்படி இருக்குது, ஜெட் ஆக்சிஸ் இப்படி இருக்குது அப்படின்னு இந்த பாயிண்ட், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எதுக்காக? இதோட பொசிஷனை லொக்கேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை தான் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரியா. ஸோ அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், அந்த டைமில்
the frame of reference with respect to the position of the object. Frame of reference so position of the object நான் வந்து லிங்க் பண்ணி சொல்கிறேன் in terms of எப்படி கார்ட்டீசியன் கோஆர்டினேட், அதாவது இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ஸை வச்சு. சரியா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஏதாவது டவுட் இருக்கா? எஸ். ஸோ நான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸையும் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டையும் லிங்க் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் கொடுக்குறேன். அதுதான் என்னது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். கிளியர்? ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓகே, கிளியர்? ஓகே. ஸோ ஹாய் தமிழன் சரண், ஹாய்ப்பா. புரிஞ்சுச்சா? இது யாருக்காச்சும் புரியாமல் இருக்கா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை வெக்டார்? ஓகே, ஸோ வெக்டார்னா என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ the physical quantity which is described by both magnitude and direction. ஒரு குவான்டிட்டிக்கு மேக்னிடியூடும் இருக்குது டைரக்ஷனும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வெக்டார்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் மேலே நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுறேன், இப்படி புஷ் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் நான் எவ்வளோ ஃபோர்ஸு தரேன் அப்படின்னா ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுறேன். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து எந்த பக்கம் ஆக்ட் ஆகும்? இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. ஏன்னா நான் இப்படி தான் தள்ளுறேன். ஸோ ஃபோர்ஸ் வந்து எனக்கு முன்னாடி போகுது. அப்போ நான் ஃபோர்ஸை வந்து ஒரு வேல்யூவும் சொல்லிட்டேன், அது இந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்லிட்டேன். அப்போது எனக்கு வேல்யூ விச் இஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதை நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். கிளியர்? எஸ். ஹாய் ஹரிஷ், லேசி பாட் கேமிங். ஸோ நேம் தான் ஹரிஷ்னே மாற்றிடலாம்ல. எஸ். ஓகே, அடுத்தது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா எனக்கு மேக்னிடியூட் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிஸ்டன்ஸ் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தேன், நான் ஒரு 20 கிலோமீட்டர் நடந்தேன், நான் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்தெந்த டைரெக்ஷனில் நடந்தேன்னெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் இவ்வளோ தூரம் நடந்தேன் அப்படின்றத மட்டும் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா the physical quantity which is described by only magnitude are called as scalar. கிளியர்? ஸோ இதை வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ், மாஸ், டைம், ஸ்பீட். சரியா? ஸோ அடுத்தது டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னால் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது நான் எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளோட வீடுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹோம், இது வந்து நம்ம ஸ்கூல். ஓகே, ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எப்படி போவோம் அப்படின்னா இப்படி இப்படி சுற்றி போகணும். போயிட்டு ஒரு வழியாக நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ இதுதான் என்னது? ஆக்சுவல் பாத் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட். ஸோ இப்படி போகிறோம் இல்லையா? திஸ் இஸ் த ஆக்சுவல் பாத் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட். ஸோ இதை நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நான் வந்து இனிஷியல் பாயிண்ட் என்ன? என்னோட வீடு. ஃபைனல் பாயிண்ட் என்ன? என்னோட ஸ்கூல். சரியா? ஸோ இந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டோட டிஃப்ரென்ஸை மட்டும் சொல்கிறது என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் அண்ட் கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். புரிஞ்சுச்சா? ஓகே, டிஸ்டன்ஸ்னால் என்னது? டிஸ்டன்ஸ்னால் இட் இஸ் த ஆக்சுவல் பாத், எவ்வளோ தூரம் உண்மையாலே அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃபைனல் பொசிஷனையும் இனிஷியல் பொசிஷனையும் மட்டும் மைனஸ் பண்ணி சொல்கிற வேல்யூ. கிளியர்? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட். ஸோ வெலாசிட்டி அப்படின்னா என்ன? வெலாசிட்டி அப்படின்றது ஓகே இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் or rate of change of position vector. Rate of change of நாலே d by dt வந்துரும். ஓகே, ஸோ r தான் என்னது? பொசிஷன் வெக்டார்.
ஸோ அப்போது வெலாசிட்டி அப்படின்றது என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டிடி அப்படின்றது டைம். சரியா? ஸோ வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ நம்ம வெக்டார் சிம்பிளை போடணும். சரியா? ஸோ இங்கே என்ன எழுதுவீங்க, velocity is equal to the rate of change of position vector with respect to time. Velocity is a vector quantity. அடுத்தது speed. Speedனா என்ன? It is the total path length divided by time. So just path length divided by time. Okay? ஸோ எவ்வளோ பாத் லென்த் டிவைடட் டைம், அதாவது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் எழுதுவோம் இல்லையா, அதுதான். டிஸ்டன்ஸ்னால் என்ன, டோட்டல் பாத் லென்த், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். சரியா? கிளியர்? இது என்ன குவான்டிட்டி, இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, கிளியர் எல்லாத்துக்கும்? எஸ், எதாவது டவுட் இருக்கா? ஓகே. அடுத்த ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னப்பா? ஆக்சலரேஷன் யாராவது சொல்ல முடியுமா? ஆக்சலரேஷன், எஸ், ஆமாம், எல் பை டி ஆர் டி பை டி. ஓகேவா ஹர்ஷினி? ஆக்சலரேஷன். நான் வந்து வெலாசிட்டி என்னன்னு சொன்னோம், வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். கரெக்டா? ஆக்சலரேஷன் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இதுதான் ஆக்சலரேஷன், இது வெலாசிட்டி. ஓகே, ஸோ ஆக்சிலரேஷன் என்னது, இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, ஆக்சிலரேஷன் என்ன குவான்டிட்டி, வெக்டார் வந்து வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா ஆக்சிலரேஷனும் வெக்டார் குவான்டிட்டி தான். கிளியர்? எஸ், ஹாய் பகத், சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ அடுத்தது ஆக்சிலரேஷன் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ எப்படி எழுதுவோம், a is equal to dv by dt. இதோட SI யூனிட் வந்து ms-2, டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து l-1 t-2. சரியா? இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், கிளியர்? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேற, அது g. ஓகே, இது வந்து a. எஸ், ஓகே. So what is the difference between velocity and average velocity? Velocityக்கும் average velocityக்கும் என்ன வித்தியாசம்? சரியா? velocity அப்படின்னா என்ன, velocity வந்து நம்ம இப்போ தான் சொன்ன rate of change of position vector, அதாவது dr by dt and it is a vector quantity அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ நீங்கள் அதை எழுதணும். ஓகே, yes. So velocity is the rate of change of position vector with respect to time. Average velocity அப்படின்றது என்ன அப்படின்னா, it is defined as the rate of displacement vector which is dr displacement vector or s ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? rate of displacement vector to the time interval. displacement vectorயும் time intervalயும் கம்பேர் பண்ணுறோம். சரியா? அகிலேஷ், காமர்ஸ் லைவ் கூடிய சீக்கிரம் இருக்குப்பா. எஸ், கிளியர்? ஓகே, ஸோ அடுத்தது எனக்கு வந்து வெலாசிட்டி எதை பற்றி பேசும், வெலாசிட்டி ஓகே டெல்ஸ் அபவுட் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல். வெலாசிட்டி எதை பற்றி சொல்லும், அந்த பார்ட்டிக்கல் எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுது, அதோட மோஷன் என்ன அப்படின்றது சொல்லும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் என்ன சொல்லும், டைரக்ஷன் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டியை பற்றி பேசும், விச் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி டைரக்ஷனை பற்றி பேசும். ஓகே, ஸோ வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, dr by dt. இங்கே டெல்டா ஆர், ஏன்னா சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார், சேஞ்ச்னா டெல்டா வச்சு சொல்லுவோம். ஸோ விச் இஸ் சேஞ்ச் இன், ஓகே, சேஞ்ச் இன் வெக்டார் பை ஆர். கிளியர்? எஸ், ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரைட் டவுன் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலார் மோஷன். ஆங்குலார் மோஷனோட கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ பார்த்துடலாமா? எஸ், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபார்முலா இருக்குது, s is equal to u plus at
ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா லாஸ் ஆஃப் மோஷனில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. ஸோ அடுத்தது தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ½ AT ஸ்கொயர். ஏக்கு பதில் இங்கே ஆங்குலார் ஆக்சிலரேஷன் ஆல்ஃபா வரும். அடுத்தது v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as எழுதுவோம் இல்லையா, அதுக்கு பதில் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஏக்கு பதில் என்ன வந்துடும் இங்கே ஆங்குலார் ஆக்சிலரேஷன், தீட்டா வந்து என்னது ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆல்ஃபா என்னது ஆங்குலார் ஆக்சிலரேஷன். கிளியர்? எஸ், கிளியரா? ஸோ இது ரெண்டு மட்டும்தான் மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகா டி பை 2. கிளியர்? இதில் எதாவது டவுட் இருக்காப்பா? எஸ், பஹத் ஸ்ரீனிவாஸ் ஞாபகம் இருக்கு. எஸ். ஸோ ஒரு டைம் நம்ம வந்து ஃபுல்லாக குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாமா? ஸோ டாப் 5 மார்க்ஸ் நான் வந்து உங்களுக்கு தரேன். சரியா? டாப் 5 மார்க்ஸ் தரேன். எல்லாருமே அந்த டாப் 5 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். சரியா? எஸ், எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணுவீங்களா டாப் 5 மார்க்ஸ்? சொல்லுங்கள் கண்ணன், என்ன டவுட்பா? எஸ். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் டாப் 5 மார்க்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நான் முடிப்பேன் மேம்னு சொல்கிறவங்க. So first question, சரியா? limitations of dimensional analysis. clear? நோட் பண்ணியாச்சா? சொல்லுங்க கண்ணன், என்ன ஹெல்ப் வேணும்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் 5 மார்க்ஸ் பா. இதில் வந்து இதை வந்து ஒரு 5 மார்க் சப்டிவிஷன் ஆகும் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இதை எழுதுறேன். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியரா? ஸோ அடுத்தது ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர். சரியா? ஸோ அடுத்தது டைமென்ஷனல் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸ். கண்டிப்பாக இதில் இருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சரியா? 12th லைவ் ஆல்ரெடி இப்போ போயிட்டுருக்கே கண்ணன். இப்போது 8 o'clock ஸ்டார்ட் ஆகும். சரியா? 12th லைவ். ஓகே. எஸ், ஆமாம். இல்லை 12th லைவ் போகல. 12th லைவ் 8 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இது சாப்டர் 1லேருந்து டாப் 5 மார்க்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? இந்த சாப்டர் 1ல் மட்டும் நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் கூடவே பார்த்துருங்க. டைமென்ஷனல் அனாலிசிஸ் வந்து அப்போவே பார்த்துருங்க. ஓகேவா? கிளியர்? ஸோ அடுத்தது சாப்டர் 2 பார்க்கலாமா? சாப்டர் 2ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ 4 கொஸ்டின் தான்ப்பா. படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணலாம். எஸ். ஸோ அடுத்தது சாப்டர் 2ஓட கொஸ்டின்ஸ் பார்த்தலாமா? ஓகே. ஸோ ட்ரையாங்கிள் law of addition. triangle law of addition. இது ரொம்ப ரொம்ப important question. சரியா? So next, properties of scalar and vector. கண்டிப்பா scalar property இல்லை vector property தனித்தனியாக தான் கேட்பாங்க, ஒட்டா கேட்க மாட்டாங்க. சரியா? clear? yes. So அடுத்தது kinematic equations of motion. for constant acceleration. clear? so idhila edha doubt irukka? yes. so அடுத்தது equation
of motion for range, maximum height and motion. Yes, clear appa? Okay, next expression for centripetal acceleration. ஆமாம், ஃபீஸ் இருக்குது சரியா, 6000 ஜெயலக்ஷ்மி, நீங்கள் கால் பண்ணி என்கொயர் பண்ணிக்கலாம். ஓகே, இது கிளியரா? ஸோ 9 கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா 10 மார்க் கன்ஃபார்ம். 9 கொஸ்டின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் சரியா. இது நீங்கள் ஒரு சாப்டரை 2 மணி நேரம் படிச்சிங்கன்னா கூட 10 மார்க் வருமானு தெரியல. பட் 5 மார்க்ஸில் 9 கொஸ்டின்ஸ் படித்தா 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். கிளியர்? ஸோ சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருவீங்களா? சாப்டர் 3 போயிடலாமா? சாப்டர் 3ல என்னென்ன படிக்கலாம்? மந்த்லி இல்லை, ஃபார் அ இயர். ஓகேவா ஜெயலக்ஷ்மி? ஒரு வருஷத்துக்கு வித் புக்ஸோட. எஸ், ஓகே. ஸோ சாப்டர் 3ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்ன அப்படின்னா, ஓகே, ஸோ 10th one, prove law of conservation of linear momentum. Linear momentum question. Concurrent forces, அதாவது லாமிஸ் தியரம் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக ஒரு 3 மார்க்கில் இல்லை 5 மார்க் ஒரு சப்டிவிஷன்லேயும் இருக்கும். இண்டிவிஜுவல் மென்டர் இல்லைப்பா, ஒரே மென்டர் தான், பட் எல்லாத்துக்குமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் பை வெர்டிக்கல் ஸ்ட்ரிங் பை ஹரிசாண்டல் ஸ்ட்ரிங். ஸோ இது ரெண்டுமே தனித்தனி கொஸ்டினை தான் கேட்பாங்க சரியா, பட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 14th one, centrifugal and centripetal. So 15, Newton's law of motion. Newton's law of motion சரியா, நான் டைம் தரேன். ஸோ நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சாப்டர். ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாமே மல்டிபிள் டைம்ஸ் நிறைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயும் ஃபஸ்ட் மிட்டம்லேயும் குவார்டர்லிலையும் பப்ளிக்லேயும் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ சாப்டர் 3ல மட்டும் 7 கொஷின்ஸ் படிக்கணும். படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். இது 5 மார்க் மட்டும் இல்லை, இதுலேருந்து கண்டிப்பாக 3 மார்க்கும் கேட்பாங்க. ஸோ 3 மார்க்கும் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன கொஷின் பார்ட் ஆஃப் 5 மார்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணலாம்னு சொன்னேன்னா 5, 6, 7, 8, 9லேருந்து ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணலாம். இந்த 7 கொஸ்டின்லேருந்து ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ மார்க்? 15 மார்க்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு 17 கொஸ்டின் படிச்சிங்கன்னா. ஓகேவா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 4 பார்க்கலாமா? சாப்டர் 4ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. எஸ், ஓகே. ஸோ அதே மாதிரி 18th one சரியா. ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒர்க் எனர்ஜி தியரம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒர்க் எனர்ஜி தியரம்லேருந்து அதே கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைனா கொஞ்சம் கொஸ்டினை மட்டும் மாற்றி சேம் ஒர்க் எனர்ஜி தியரம் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் ஃபார் elastic collision in 1D. ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் கொல்யூஷன் இன் 1D இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான், ஆனால் வந்துட்டு எப்படியாவது படிச்சிருங்க. ஓகேவா? 2 கொஸ்டின் தான் சாப்டர் 4ல், 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஆல்ரெடி சின்ன சாப்டர் கரெக்டாக. ஸோ 2 கொஸ்டின் தான். கிளியர்?
ஸோ இதில் ஒரே ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின் மட்டும் படித்து வச்சுக்கலாம். ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் க்ரியேட்டிவாக படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, கிளியரா? இது எல்லாமே நோட் பண்ணியாச்சா? ஸோ இது எல்லாருமே நோட் பண்ணியாச்சா? ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. எழுதுனாலும் பெஸ்ட்டு தான், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்களா? எஸ், எடுத்தாச்சா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சாப்பா? ஹாய் யஷ்வந்த். ஸோ ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் எழுதியிருக்கோம். அதே மாதிரி 5th சாப்டரும் எழுதிடலாமா? 4th சாப்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. ஏன்னா 4th சாப்டர் ஈஸியாக இருக்குது. 2-3 கொஸ்டின் தான் இருக்குது. படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணலாம். கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? இல்லை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா மேம்? இதை படிச்சுட்டு நாங்கள் அடுத்தது வந்துட்டு அடுத்த கொஸ்டின் அடுத்த வீக் வந்து அடுத்த கொஸ்டின் வாங்கிக்கலாமா? இல்லைனா இது கண்டினியூ பண்ணலாமா? எஸ், ஏண்ணா எங்கே இருக்குப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 21 எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆங்கிள் ஆஃப் பெண்டிங். அந்த சைக்கிளிஸ்டோட கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது moment of inertia of rod about its center and perpendicular to rod. இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? moment of inertia of ring. ஸோ அதே மாதிரி parallel axis theorem, perpendicular axis theorem, and last question acceleration of rolling object. சரியா? இதை வந்து எல்லாத்தையும் ஒரே நாள் படிங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ இருந்து நம்மளுக்கு 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளில் இந்த கொஸ்டின்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலுமே சூப்பர் தான். சரியா? ஓகே, ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஷின் பார்க்கலாமா? 6th சாப்டருக்கு மட்டும் பார்த்துடலாமா? எஸ், ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஷின் அடுத்த லைவில் வந்து தரேன். ஸோ இப்போதைக்கு நம்ம 6th சாப்டர் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 27th one u is equal to mgh ஒரு கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 5. அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது வேரியேஷன் ஆஃப் g with altitude, latitude and depth. இந்த 3 கொஸ்டினுமே ஈக்குவல் லெவல் இம்பார்ட்டன்ட்பா. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆல்டிடியூட் கொஸ்டின். 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட், escape speed and
geostationary and polar satellites. ஸோ இதுதான் டாப் 5 மார்க்ஸ் ஃப்ரம் வால்யூம் 1 ப்ளஸ் 6th சாப்டரும் கூட சரியா. ஸோ வால்யூம் 1 அண்ட் 6th சாப்டரோட டாப் 5 மார்க்ஸ் இந்த கொஷின் தான். இந்த கொஸ்டினை கண்டிப்பாக எல்லோரும் படிச்சுட்டு போகணும் சரியா. ஸோ சாப்டர் 1ல் என்னென்ன சொன்னேன், லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், ட்ரையாங்குலேஷன் மெத்தட், டைப்ஸ் ஆஃப் எரர், டைமென்ஷனல் அனாலிசிஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம். இதை நிறைய பேர் இப்படி மிஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் நான் ஆல்ரெடி நிறைய டைம் படிச்சிருக்கேன். ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸ் என்னால் போட முடியும்னு நினைக்கிறீங்க. ஒரு டைமும் டைமென்ஷனல் அனாலிசிஸ் திருப்பி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 1 2 3 அந்த நம்பரிங் இல்லையா, அதில் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே ஆன்சர் வராது, ஹென்ஸ் ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகேவா. அதே மாதிரி ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார், இது ஒரு பெரிய டீட்டெயில், பட் தனித்தனியாக தான் கேட்பாங்க. ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் கேட்பாங்க, இல்லை வெக்டார் ப்ராடக்ட் தனித்தனியாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஓகேவா. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ரேஞ்சு, மேக்ஸிமம் ஹைட்டு, மோஷன், இதோட எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஓகே, இது செகண்ட் சாப்டரில் இருக்குது. தேர்ட் சாப்டர் 4th சாப்டர்லையும் இதே மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அண்ட் அடுத்தது ப்ரூஃப் ஃபார் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அதோட ப்ரூஃப் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், அதாவது லாமிஸ் தியரமோட ப்ரூஃப் சரியா. ஸோ அடுத்தது என்னது, மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் பை வெர்டிக்கல் ஸ்ப்ரிங் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்ப்ரிங், அதுவுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகல் அண்ட் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் சரியா, அந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்தது என்னது, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அந்த 3 லா இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தியரி டைப் கொஸ்டின் தான், ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், ஒர்க் எனர்ஜி தியரம், எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் கொல்யூஷன் இன் 1D, ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி. இது ஒரு கிரியேட்டிவ் கொஷின், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கிரியேட்டிவ், ஸோ இது ஒரு கிரியேட்டிவ் கொஷின் சரியா. ஸோ அடுத்தது அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆங்கிள் ஆஃப் பெண்டிங், அந்த சைக்கிளிஸ்ட் பேஸ் பண்ண கொஷின். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் அபவுட் இட்ஸ் சென்டரும் பர்பெண்டிகுலர் டு ராடும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங். ஆமாம், 9th சாப்டர் ஃபுல்லாகவே படிக்கணும். அது 9th சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட்னா, மீன் ஃப்ரீ பார்ட், ப்ரௌனியன் மூமெண்ட், மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேனி டிஸ்ட்ரிபியூஷன், அந்த 3 கொஷின் மட்டும் டீட்டெயிலில் படிங்க. அதுக்கப்புறம் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ், இந்த 4 கொஷின் தவிர அந்த டீட்டெயில் அந்த சாப்டர்லேருந்தே எந்த டீட்டெயிலும் வராது. ஓகே, ஸோ parallel axis theorem, perpendicular axis theorem. அடுத்தது acceleration of rolling object, u is equal to mgh, variation of g with altitude, latitude, depth, time period of satellite, escape speed, அதுக்கப்புறம் stationary and geostationary and polar satellites. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் 20 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எவ்வளோ, 32 லாங் ஆன்சர் படித்தா, 32 லாங் ஆன்சர் 20 மார்க்ஸ். ஸோ ஒர்த் தான் 32 லாங் ஆன்சர் படிக்கிறது. கண்டிப்பாக இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும், ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் சரியா. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லைவில் வந்து சாப்டர் 8, 9, 10க்கும் பார்க்கலாம். ஓகேவா, 10, 11க்கும் பார்க்கலாம். கிளியராப்பா எல்லாத்துக்கும்? எஸ். ஸோ லைவ் எண்ட் பண்ணிக்கலாமா? இது மட்டும் ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ்லேருந்து இதை மட்டும் படித்தா போதும் கனிஷ்கா. ஓகேவா, 7, 8, 9லேயும் லாங் ஆன்சர்ஸ் இருக்குது, அது நான் நெக்ஸ்ட் லைவ் வரும்போது சொல்கிறேன். ஓகேவா, கிளியர். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்படியே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ திவ்யாஸ்ரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்களா? ஸோ நான் வேணால் மறுபடியும் வியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஒன்று, இது ஒன்று அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் ஒன்று. ஓகே, ஓகேப்பா. ஸோ லைவ் எண்ட் பண்ணிக்கலாம்.